5.1 analogue amp assembling video. இது வந்து screw nut kit. அடுத்தது DMK socket, speaker connection காக யூஸ் பண்றது DMK socket. அடுத்தது RCA socket, இந்த ஆடியோ இன்புட்ஸ் கொடுக்கறதுக்காக. அடுத்தது வந்து push on selector switches 5.1 selector, USB select, TV DIGITECH அந்த பர்பஸ்க்காக அது. அடுத்தது வால்யூம் கண்ட்ரோல்ஸ் 100K 47K அது நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோக்கு தகுந்த மாதிரி ஃபியூஸ் ஹோல்டர், பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே பார்ப்போம். 5 amps 22022 டிரான்ஸ்ஃபார்மர், 414 STK 2030 ஆடியோ போர்டு, கெய்னர் போர்டு, மினி டூயல் சரவுண்ட் BT, சக்தி சப்வூஃபர் போர்ட், 2 சேனல் ப்ரொடெக்ஷன் போர்டு, அப்புறம் ATC BT. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மொத்த மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான். அடுத்தது வந்து ஃபில்டர் செக்ஷனுக்காக 10,000 MFT 63 வோல்ட் 6 amps டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஹீட்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் அப்படியே வீடியோவில் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரியும் வந்து ப்ரோலாஜிக் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது இதனுடைய ஆடியோ ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் மொத்தமாக வாங்கி ஒரு ப்ரோலாஜிக் வாங்கும்போது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ப்ரோலாஜிக் ரேட்டு வந்து இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரேட் கம்மியாகவே வரும். ஒரு ATC BT, ஒரு மினி டூயல் சரவுண்ட் போர்டு, கெய்னர் போர்டு, இதுவே போதும் ஒரு ஆடியோவுக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் போடுறதுக்கு. ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கணும் என்ன மாதிரியான ஆடியோ போடுறோம், அதுக்கு என்ன ஒரு ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது STK ப்ளஸ் 2030 ஆடியோ தான். STK தான் சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும்தான் வாட் ஸ்விட்ச். 2030 எல்லாமே சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து மினி டூயல் சரவுண்ட் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரவுண்டு அப்புறம் சப்வூஃபருக்காக. அது போக வந்து பேஸ் பஞ்ச் பத்தாதவங்களுக்கு இன்னொரு ஹெவி பஞ்ச் கொடுக்கறதுக்காக செலக்டர் சுவிட்ச் மூலியமாக அடித்து சக்தி சப்வூஃபர் போர்டுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ATC BT BASSTREBLE போர்டு, அதாவது 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த BASSTREBLE போர்டில் வந்து அதில் இருக்கிற டிஸ்க் ரெஜிஸ்டர் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி BASSTREBLEமே ஒரு நல்ல குவாலிட்டியான BASSTREBLE வர மாதிரி இதில் வந்து செய்ய போகிறோம். கெய்னர் போர்டுமே வந்து ஒரு 5-6 சேனலுமே ஃபுல்லாக உங்களுக்கு கெயின் ஆகி இன்புட்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். வாங்க அப்படியே வீடியோவில் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 5 amps 22022, அப்புறம் 1 amps 12012 அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் VMAXில். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் 5.1 ஆம்ப்ளிஃபையர். இதில் சப்வூஃபர் மட்டும்தான் வாட்ஸ் வச்சா போடுறோம். இது கிட்டத்தட்ட 12 இன்ச் வரைக்குமே போடலாம். இதே வந்து ஒரு ஃபெட் யூஸ் பண்ணி போடும்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஆம்பியரில் இன்னும் கொஞ்சம் எச்சு போடணும். ஒரு 5 amps 22022 போடும்போது ஒரு STKக்கு வந்து போதுமான ஒரு வோல்ட் வந்து ஆம்பியர் வந்து கரெக்டாக இருக்கும். அதுபோக 2030 வந்து 5 சேனல் கொடுத்துருக்குறோம். என்றைக்குமே ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஆடியோ வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். ஒரு கஸ்டமர் என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அனலாக் ஆம்ப்ளிஃபையரில் 8 amps 10 amps டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு 200 வாட்ஸ் 300 வாட்ஸ் வரைக்குமே சப்வூஃபர், அப்புறம் ஒரு 8 inch வரைக்குமே சரவுண்டு லெஃப்ட் ரைட் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரியும் போடலாம். அவ்வளவு ஹெவியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் போடும்போது என்ன யூஸ் பண்ணுறாங்க வீட்டு யூஸ்க்காக வைக்கும்போது அவ்வளோ இடத்தடைச்சிக்கிட்டு அப்படி போடணுமா, இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். இது வந்து ஒரு சவுண்ட் பாருக்கு வந்து ஒரு 20,000 25,000 ஒரு சவுண்ட் பார் வாங்குறாங்க, சாம்சங் இந்த மாதிரி ஒரு பிராண்டில் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம 5.1 amp வந்து ஒரு காம்படிஷன் டஃப் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு 10,000 to 12,000 ஒரு ஆம்ப் வந்து ஃபுல் செட்டில் அசம்பிளில் போடுற ஒரு ஆம்ப்பு கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற சவுண்ட் பாருக்கு கண்டிப்பாக டஃப் கொடுக்கும். ஏன்னா இதில் சரவுண்டு சூப்பராக இருக்கும், பேஸ் பஞ்ச் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அது நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஒரு ஹோம் தேட்டர் நீங்கள் வாங்குறீங்க ஒரு 10,000 அப்படின்னா, ஒரு 5,000 வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆம்ப் வந்து கண்டிப்பாக ஒரு காம்படிஷனாகவே இருக்கும். அசம்பிளில் செய்கிற ஆம்ப் எந்த ஆம்பாக இருந்தாலும் சரி, எந்த டெக்னீஷியன் செஞ்சாலுமே அதனுடைய குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஹோம் தேட்டரில் வந்து ஒரு 2030 ஆடியோவில் தான் 2 சேனலை வந்து மோனோ பண்ணி சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய வாட்ஸ் வேறு, நம்ம அசம்பிளில் ஆடியோ போடும்போது அதில் வர வாட்ஸ் வேறு, அதில் வர குவாலிட்டி வேறு. நீங்கள் BASSTREBLEக்கு தனியாக BASSTREBLE போர்டு வைக்கிறீங்க, ப்ரோலாஜிக்கு சரவுண்டு யூசேஜுக்கு நல்லா ஒரு சரவுண்ட் போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அதனுடைய குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ரெடிமேடாக வாங்குகிற ஹோம் தேட்டருக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போல்லாம் வர ரெடிமேட் ஹோம் தேட்டரில் ப்ரோலாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹோம் தேட்டர்லாம் கூட ஒரு பென்ட்ரைவ் போர்டில் வைக்கும்போது ப்ரோலாஜிக் ஒர்க் ஆகுது. இப்போ வர ஹோம் தேட்டரில் எல்லாமே வாய்ஸாக தான் படுது. அப்போ அது வந்து ஒரு ஹோம் தேட்டர் ஃபீலுங்கிறது வந்து கிடையாது. ஒரு 2.1 எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லா சரவுண்ட்லேயும் வாய்ஸ் வருது, சென்ட்ரல்லையும் வாய்ஸ் வருது, லெஃப்ட் ரைட்லேயும் வாய்ஸ் வருது அப்படின்னா
அது வந்து ஃபீல் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு அசம்பிள் ஆம்பில் ஒரு மினி டூயல் சரவுண்ட் போர்ட்லேயே வந்து ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அசம்பிள் ஆடியோக்குன்னே ஒரு தனியாக ஒரு ரசிகர்கள் பட்டாளமாக இருக்குது. ஹோம் தேட்டர் அப்படிங்கிறது வீடுகளில் இப்போ ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹோம் தேட்டரில் சிம்பிளாக செட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அது வந்து ஒரு திருப்தியை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. எங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டுக்கு ஒரு தேட்டரில் பார்க்குற ஃபீலிங்கில் ஹோமில் வந்து நம்ம வீட்டில் வந்து படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு தேட்டரில் பார்க்குற ஃபீலிங்கில் கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒரு அசம்பிள் ஆடியோ ஆம்ப் தான் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இதுலேயுமே வந்து டிஜிட்டலில் நிறைய வந்துருச்சு. HDMI, ARC, ஆப்டிக்கல் இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் இன்புட்ஸ் கொடுத்து போகிற மாதிரி அசம்பிள் ஆம்ப்ஸ் நிறைய வந்துருச்சு. பட் அந்த ஆம்ப் வாங்கும்போது அதனால் என்ன யூஸ், நம்ம டிவியில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம். ஃபஸ்ட்டு நெட் கனெக்ஷன் முக்கியம். அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஆப்டிக்கலோடு நம்ம ஒரு ஆம்ப் போடும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எஃபெக்டோட ஒரு ஆடியோ வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரியான அனலாக் ஆம்ப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோவில் ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு யூஎஸ்பியில் ஒரு பென்ட்ரைவில் பாட்டு கேட்கும்போது ஒரு ப்ளூடூத்தில் வந்து நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி கேட்கும்போதுமே ஒரு டிவியில் DTHல் படம் பார்க்கும்போதுமே ஒரு நல்ல எஃபெக்டில் ஆடியோ கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ஸே போதும். நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஆடியோ கேட்குறக்கு. ஓகே, இதனோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ 1+2 சீல்டு ஒயர் யூஸ் பண்ணி மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு இந்த ஆடியோவிலேருந்து வர அவுட்புட் எல்லாமே வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அப்புறம் 5.1 செலக்டர் சுவிட்சில் 5.1 சேனலுக்கு உண்டான கனெக்ஷன் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். அந்த பின் கனெக்ஷன் டீட்டெயிலில் ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கருக்கு வந்து லெஃப்ட் ரைட் சரவுண்டு சென்டர் எல்லாமே வந்து 2030 ஆடியோ அப்படிங்கிறனால இது எல்லாத்துக்குமே ஒரே கிரவுண்டு வந்து கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே ஒயிட் கலரில் வர்றது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, வயலட் கலரில் வர்றது சரவுண்டுக்கு வர்றது, எல்லோ கலர் வந்து சப்வூஃபர், க்ரீன் கலர் வந்து சென்டருக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்தது சப்வூஃபருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிற 4N4Nல் வந்து 2 சேனல் ப்ரொடெக்ஷன் போர்டு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஆடியோ செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ப்ரொடெக்ஷன் போர்டு போட்டுக்கலாம். இப்போ ஒயரிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எல்லாமே செக் பண்ண கடைசியில் தான் வந்து டேக் அடித்து ஒரு நீட்டான ஒயரிங்கை நம்ம வந்து பண்ண முடியும். எப்போவுமே ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பவர் சப்ளை. நம்ம என்ன மாதிரியான சப்ளை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். என்ன ஆடியோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வோல்டேஜில் என்ன ஆம்ப்ஸில் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ். இதுக்கு வந்து சாம்கானில் 10,000 MFT 63ல் 2 6 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு பதிலாக வந்து 3510 மெட்டோல் டயோடு கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கணும். என்ன ஆடியோ போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆம்பியரில் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணி அதுக்கு மெயின்ஸ் கார்டு, ஃபியூஸ் கண்ட்ரோல்லாம் கொடுத்து சுவிட்சில் கொடுத்து அடுத்தது என்னுடைய பவர் சப்ளை வந்து செக் பண்ணிக்கணும். வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு. அதுக்கப்புறம் இந்த ஆடியோ போர்டில் வந்து எல்லா கனெக்ஷனுமே கொடுத்து ஆடியோ வருதான்னு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த ப்ரோலாஜிக் செக்ஷன், கெய்னர் போர்டு, மினி டூயல் சரவுண்ட் இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கணும். இப்போ எல்லாமே ஒரே இதில் வர ப்ரோலாஜிக் போர்டெலாம் வந்துருச்சு. அந்த மாதிரியும் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆடியோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும். கெய்னர், டூயல் சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணி தனித்தனியாக போடும்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம SAKTHISUB போர்டு வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுனால நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் வந்து செக் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே ஆடியோ வந்து கரெக்டாக வருது. இப்போ அடுத்தது வந்து கெய்னர், டூயல் சரவுண்ட் போர்டு, பேஸ்டபிள் போர்டு வந்து ஒரு டிஸ்கில் ஆல்ட்ரு பண்ணியாது. அடுத்தது SAKTHISUBWOOFER, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இவ்வளோதான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து 1 amps 12012 வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வோல்டேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினி டூயல் சரவுண்ட் போர்டுக்கு வந்து அந்த வோல்டேஜ் கொடுத்து அதுலேருந்து 5 volt ரெகுலேட்டர் பென் டிரைவுக்குமோ அப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெய்னருக்குமே பேஸ்டபிள் போர்டுக்கு வந்து இந்த 22022 வோல்ட் வந்து ஃப்ரிட்ஜ் ஆகி வெளியே வர வோல்டேஜில் வந்து நம்ம ஆடியோ போர்டு கொடுத்துருக்குறோம்ல, அதுலேருந்து ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கெய்னர் போர்டுக்கும் பேஸ்டபிள் போர்டுக்கும் யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ 5.1 ட்ராக் அதில் அடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து இப்போ கொடுத்துட்ருக்கிற கனெக்ஷன் வந்து கெய்னர் போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம் சுவிட்சில். இப்போ இந்த கெய்னர் போர்ட்லேருந்து வர இன்புட் வந்து
கெயின் ஆகி அவுட்புட்டு செக்ஷன் வந்து நம்ம எதுக்கு அடிக்கிறோம்னா இந்த 6 கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம்ல, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டுக்கு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு, இந்த 6 சேனலுக்குமே வந்து கெய்னர் அவுட்புட் வந்து அப்படியே அந்த ஒயரிங் வந்து அப்படியே போகுது. இந்த கெய்னர் அவுட்புட்லேருந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ்டபிள் போர்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த கெய்னர் அவுட்புட்லேருந்து வர சிக்னல் எடுத்து பேஸ்டபிள் கொடுத்து பேஸ்டபிள்லேருந்து கன்வெர்ட் ஆகி மறுபடியும் தான் வந்து அவுட்புட் வந்து கண்ட்ரோலுக்கு போகணும். இப்போ அந்த மாஸ்டரில் நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையர் இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். இந்த மாஸ்டர்லேருந்து தனித்தனியாக ஆடியோ எடுத்து ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சரவுண்ட், லெஃப்ட், ரைட்டு, சென்ட்ரு, சப் இதுக்கு வந்து நம்ம லைன் அடிக்கணும். இவ்வளோ இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸு. புரியலைன்னா மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, இந்த செலக்டர் சுவிட்சில் ஆர்சிஏ ஜெக் ஒரு 5.1 லைனு, அப்புறம் வந்து டிவி ஆக்ஸு அதுக்கான கனெக்ஷனுக்கான 2 ஒயர் மட்டும் அடிச்சிருப்பேன். அடுத்தது இந்த கெயினருக்கு படிச்சுட்டு இருக்கிறது வந்து இன்புட்ஸ், இந்த செலக்டர் சுவிட்சிலேருந்து எடுத்து இன்புட்டு கெயின் ஆகி ஆடியோ வந்து கெயின் பண்ணுறதுக்காக இதுலேருந்து கெயின் ஆகிற மாதிரி போடுறோம். இப்போ இந்த இன்புட் வந்து கெய்னர் போர்டில் வந்து கொடுத்துட்டு கெய்னர்லேருந்து வர அவுட்புட் சிக்னல் தான் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொடுக்குறோம். இப்போ இதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர்ற ஆடியோ சிக்னல் எல்லாமே மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு போகுது. அந்த மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து மற்ற கண்ட்ரோலுக்குலாம் வந்து அவுட்புட் வருது. அப்போ வந்து நீங்கள் மாஸ்டரில் வந்து ஃபுல்லாக வால்யூம் வைக்கும்போது எல்லாமே ஈவனாக ஏறும். இந்த கண்ட்ரோல் வந்து தனித்தனியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கெய்னர் போர்டில் வந்து செலக்டர் சுவிட்ச் மூலிமா நம்ம கொடுக்குற இன்புட், என்ன இன்புட் யூஎஸ்பியாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, 5.1 இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த கெய்னர் மூலிமா தான் கெயின் ஆகுது. இந்த கெயினான அவுட்புட் சிக்னல்ஸ் தான் வந்து அடுத்தது ஆடியோ ப்ரீஆம்புக்கே போகுது. இந்த கெயினான அவுட்புட் சிக்னல் இதுக்கு போகுது அப்படின்னா பேஸ்டபிள் போர்டுக்கு போகுது. அடுத்தது வந்து சரவுண்டுக்கு போகுது, லெஃப்ட், ரைட்டுக்கு போகுது, சென்டருக்கு போகுது. சப்வூஃபருக்கு வந்து நம்ம சப் ப்ரீ இன்னொன்று ஆட் பண்ணுறோம். அதை வந்து சென்டர் சுவிட்சில் தனியாக லைன் அடித்து சுவிட்ச் பண்ணும்போது ஒரு சப்பு ஃப்ரீ, சுவிட்ச் எடுக்கும்போது ஒரு சப்பு ஃப்ரீ, 2 சப்பு ஃப்ரீ வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். 2 சப்பு ஃப்ரீ எதுனா டூயல் சரவுண்ட் போர்டில் இருக்கிறது வர ஒரு சப்பு ஃப்ரீ, அதுவுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுபோக சக்தி சப் ஃப்ரீ, அது குவாலிட்டி நல்லாயிருக்கும் எஸ்டிகேவுக்கு, அதனால் அதுவுமே கூட யூஸ் பண்ணுறோம். நம்ம சேனல் வீடியோ பார்த்தா புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதனுடைய வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 5.1 எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது பிகினர்ஸுக்கு, அதாவது புதுசாக வந்து இந்த ஆடியோ வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து பின் டீட்டெயில்ஸ் அதில் வந்து ஒவ்வொரு வீடியோ சின்ன சின்னதாக போடுறோம், அப்போ தான் புரியும். இது ஃபுல்லாக மேட் பண்ணும்போது சொல்லும்போது எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. கெய்னர் போர்டு இதில் இந்த இது தெளிவாக ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தெரியும். இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனியாக வீடியோ போடும்போது அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன சப்ளை கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை தான் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் ரெசிஸ்டர் கலர் கோடிங், ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூ, அதை எப்படி ஒர்க் ஆகுது, ஆடியோவிலே அதே மாதிரி என்னென்ன ஐசி எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு அடிப்படை பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். சும்மா எடுத்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் போய் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது, ஃபெயிலியர்ஸ் தான் வரும்.
ஓகே, இந்த பேஸ்டபிள் போர்டில் பண்ணியிருக்கிற ஆல்ட்ரு பற்றி பார்ப்போம். இதில் இந்த டிஸ்கெலாம் வந்து மாற்றிட்டு 272 ட்ரிபிளுக்காகவும் 473 வந்து பாலிஸ்டர் டிஸ்க் பேஸ்க்காகவும் போட்டிருக்கிறோம். அப்புறம் 10K ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க பேஸ்க்கு, அதை எடுத்துகிட்டு 5.6K யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. செட்டை ஆன் பண்ணிட்டோம். இன்னும் வந்து சக்தி சப்வூஃபர் போர்டும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டும் ஆட் பண்ணணும். அப்புறம் 7805 வந்து 5 வோல்ட் ஜீனர் USB போர்டு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து அந்த சப்பு ப்ரீக்காக அந்த சென்டர் சுவிட்சில் வந்து லைன் அடிச்சிருக்கிற அந்த எல்லோ கலர் லைன் தான் வந்து சப்பு ப்ரீக்காக அவுட்புட்லேருந்து எடுத்துருக்கிற லைனு. இந்த மினி டுவல் சரௌண்ட் போர்ட்லேருந்து வர அவுட்புட்டு, அப்புறம் வந்து சக்தி சப்வூஃபர் போர்டு சக்தி சப்வூஃபர் போர்டு ஆட் பண்ணோம்னா அதனுடைய அவுட்புட்டுமே இதில் வரும். செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த சென்டர் சுவிட்ச் வந்து ஆல்டர் பண்ணியிருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட டீட்டெயில்ஸ், இதனுடைய ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.